தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். பிரைஸ் லார்ட். தவக்காலத்தினுடைய 16வது நாளில் இருக்கிறோம். இன்னைக்கு சின்னோண்டு ஒரு டாபிக் பார்ப்போம், ரொம்ப சின்னது. தலைமை குருவும் இயேசு கிறிஸ்துவும். ஏன்னா யூதர்களுக்கு குருக்கள் மட்டும் கிடையாது, அதில் ஒருத்தர் தலைமை குருன்னு ஒருத்தர் இருந்தார். பைபிளில் அப்படி ஒரு கனெக்ஷன், அப்படி ஒரு 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 ஒப்புதல், ஒரு கம்பேரிசன் யாருக்கு ஏற்படுது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தலைமை குருவும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு. நம்ம ஒரு நாள் பார்த்தோம் மெல்கிசேதேக் என்னும் குரு. அதனால் இயேசு குருவானவர் அப்படின்றது நமக்கு சந்தேகம் இல்லை. தலைமை குருவாக எப்படி மாறுறாரு? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 15, 16 திருவசனங்கள். ஹீப்ரூஸ் 4:15 and 16. ஏன் திரும்ப இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்படின்னா, சிலவங்க கேட்டாங்க, ஃபாதர் இங்கிலீஷில் சொல்லுங்கள் ஃபாதர், அதன் ரெஃபரன்ஸ் மட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, தமிழ் தெரிஞ்ச நிறைய பேரும் கேட்குறீங்க அப்படின்றதுனால தான் திரும்ப அது ஆங்கிலத்திலும் அதனுடைய அந்த ரெஃபரன்ஸை சொல்கிறேன். எபிரேயர் 4:15, 16, ஹீப்ரூஸ் 4:15 and 16. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அப்போ பழைய ஏற்பாட்டில் தலைமை குரு யார்? குருவானவர்கள் என்பவர்கள் இந்த இஸ்ராயேல் மக்களுக்கு, கடவுளுக்கும் மக்களுக்கும் நடுவில் நிற்கிறவங்க. இவங்க என்ன செய்வாங்க? இந்த இஸ்ராயேல் மக்களுக்காக அவர்கள் செய்யும் உதவி, அவர்களுக்காக ஜெபிப்பார்கள், அவர்களுக்காக பலியை அர்ப்பணிப்பார்கள், பாவ பரிகார பலியை அர்ப்பணிக்கிறவர்கள். வருஷத்தில் ஒரு தடவை தான் யார் செய்வார் இதை செய்வது? த ஹை பிரீஸ்ட். அவர் த இன்னர் சாங்சுரி. கோயிலில் அவர்கள் 3ஆக பிரிச்சிருப்பாங்க. இந்த கோயிலில் ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் இருக்கும், மக்கள் நிற்கிற ஒரு செக்ஷன். 2வது ஒரு செக்ஷன் இருக்கும், சாங்சுரி. அதுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. அதுக்கு உள்ள ஒரு சாங்சுரி இருக்கும், அதுதான் கர்டன் போட்டு மறைச்சிருப்பாங்க. இயேசுனுடைய சிலுவை வேளையிலே, மரண வேளையிலே ஒரு கர்டன் கிழியுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த கர்டன் இங்கே இந்த யூத கோயிலில், அவங்களுடைய டெம்பிளில், ஜெருசலேம் டெம்பிளில் அப்படி ஒரு கர்டன் இருந்தது. அந்த கர்டன் அப்படின்னா காத்துல செய்கிற கர்டன் கிடையாது, அதுவே ஒரு செவுறு மாதிரி இருக்கும், யாராலும் அதுக்குள்ளே போக முடியாது. வருஷத்தில் ஒரு தடவை தான் யார் போவாங்க? தலைமை குரு அதுக்குள்ளே போவாங்க. தலைமை குரு போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்? த இன்னர் சாங்சுரி ஆஃப் த டெம்பிள் டு ஆஃபர், பாவ பரிகார பலியை செலுத்த அவர் போவார். ஆனால் இந்த தலைமை குருக்கு என்ன இருந்தது? அவருக்கே பாவம் இருந்தது. அதுதான் வித்தியாசம். அப்போ புதிய தலைமை குரு, புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையின் தலைமை குருக்கு என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டில் தலைமை குரு செய்து அதே தான் இவரும் செய்கிறார். ஜெபிக்கிறாரு, பரிந்துரை நடத்துகிறாரு, பாவ பரிகார பலியை செய்கிறார். ஒன்றே ஒன்று தான் வித்தியாசம்னு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இப்போ வாசித்தோம். எனினும் பாவம் செய்யாதவர், நம்மை போலவே சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாத ஒரு தலைமை குரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த நிழல் யாரை குறிக்கிறது? மெஸ்ஸியாவை குறிக்கிறது. தலைமை குருவினுடைய நிழல் இயேசுனுடைய நிஜம். ஆனால் ஒன்றே ஒன்று தான், சோதிக்கப்படும் பொழுது அந்த குரு பாவம் செய்யவில்லை. இயேசுவின் பார்ந்தவர்களே, ஒரு விதத்தில் திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே குருக்கள் என்று 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது திருவசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம். There are 2 kinds of priesthood in Catholic Church. கத்தோலிக்க திருச்சபையிலே 2 விதத்தில் குருத்துவம் உண்டு. ஒன்று பொது குருத்துவம், திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே காமன் பிரீஸ்ட்ஹுட் அப்படின்ற ஒரு பிரீஸ்ட்ஹுட்ல இருக்கிறோம், திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே. 2, அந்த காமன் பிரீஸ்ட்ஹுட்ல இருந்து தான் எங்களை மாதிரி பிரீஸ்ட் வரும். யாரு? மினிஸ்டீரியல் பிரீஸ்ட்ஹுட், பணி குருத்துவம். அப்போ பொது குருத்துவத்தில் இருந்து தான் பணி குருத்துவம் வருகிறது. நல்ல குடும்பங்களிலிருந்து, நல்ல ஜெப குடும்பங்களிலிருந்து, நல்ல பொது குருத்துவத்திலிருந்து நல்ல பணி குருத்துவம் வரும். உங்களுடைய பலனிலிருந்து தான் நாங்கள் வருகிறோம். நாங்கள் எதற்காக வருகிறோம்? திருமுழுக்கு கொடுக்க, பாவ சங்கீர்த்தனம் நிறைவேற்ற, திருப்பலியை நிறைவேற்ற, அருட்சாதனங்களை நிறைவேற்ற. பொது குருத்துவத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் தான் பணி குருத்துவத்தில் உள்ள குருக்கள். அப்போ இந்த குருவுக்கு என்ன வேணும்? சோதிக்கப்படுவோம், ஆனால் சோதிக்கப்படும் பொழுது பாவம் செய்யக்கூடாது. பழைய ஏற்பாட்டினுடைய தலைமை குரு நிழல், புதிய ஏற்பாட்டினுடைய தலைமை குரு இயேசு கிறிஸ்து. நிஜம். இந்த நிஜத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்கணும்? அடுத்த குருக்களில், இயேசுவினுடைய தொடர் குருக்களில் இருக்க வேண்டும். இன்று குருவாக இருக்கும் உனக்கு, பொது குருத்துவத்தில் இருக்கும் உனக்கு,
பணிக்குருத்துவத்தில் இருக்கும் உனக்கு இந்த தூய்மை உண்டா? சோதிக்கப்படும் பொழுது தூய்மை உண்டா? சிந்தித்து பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நானும் ஒரு குருவானவர் என்பதை உணர்கிறேன். அதனால்தான் திருப்பலியில் இவ்வாறு ஒரு வசனம் உண்டு: என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுதும் நானும் ஒரு குருவாக நின்றுதான் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். I participate in the Holy Mass as a priest. As a priest, not as any individual. ஏதோ ஒரு தனிப்பட்ட நபராக அல்ல, மாறாக ஒரு குருவாக நின்று நானும் கிறிஸ்து ஒப்பு கொடுத்த பலியில் பங்கெடுக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த புரிதல் தன்மையை தந்து என்னுடைய குருத்துவத்தில் பாவமில்லாமல், கரையில்லாமல், குறையில்லாமல் வாழ ஆசீர்வதியும். சோதிக்கப்படுகிறேன், ஆனால் சோதனையை வென்று வர தலைமை குருவினுடைய ஆசீர்வாதத்தை இன்று கேட்டு நிற்கின்றேன். இறைவா, இன்றைய நாளில் குறிப்பாக என்னுடைய இந்த குருத்துவத்தை உண்மையாக வாழ ஆசீர்வதியும். தலைமை குருவான கிறிஸ்துவில் என்னுடைய குருத்துவத்தை பணிந்து வணங்குகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.